சம்பாதிக்கிற வயசை விட்டுறாத. சம்பாதிக்கிற வயசை விட்டுட்டீன்னா மறுபடியும் கஷ்டப்படுவ. ஓடுற வயசில் ஓடிடு, விளையாடுற வயசில் விளையாடு. ரெஸ்ட் எடுக்கிற வயசில் அப்போ தான் ரெஸ்ட் எடுக்க முடியும். இல்லை ரெஸ்ட் எடுக்கிற வயசில் நாயா பேயா ஓடணும், அப்போ உடம்பு ஒத்துழைக்காது. அது மரண வேதனை. புரியுதா? அது மரண வேதனை. அதுக்கு இப்போவே ஓடிடு. நீ மறுபடியும் கடையில் விழுந்தா கூட உன்னை பார்த்துக்க போட்டி இருக்கும். அம்மாவாசை டவுசருக்கு சண்டை போடுற மாதிரி. பாட்டிக்கு நான் தான் சாப்பாடு கொடுப்பேன், யார் பக்கத்தில் வராதீங்க. பாட்டி சாப்பிட்டாங்களா, பாட்டி ஜூஸ் குடிச்சாங்களா, பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னு. புரியுதா? நல்லா சம்பாதிச்சுட்டு நீ கடையில் விழுந்தா கூட உன்னை தாங்குறக்கு ஆள் இருக்கும். நீ சம்பாதிக்காம கடையில் விழுந்தேன்னா உனக்கு படுக்க வைக்கிறக்கு கூட அந்த வீட்டில் இடம் இருக்காது. உன்னை தூக்கி ரோட்டில் போட்டுருவாங்க. புரியுதா? வயசையும் இளமையும் சம்பாதிக்கிறத விட்டு வேற என்டர்டெயின்மெண்ட்டில் தொலைச்சிடாதீங்க. சம்பாதிக்கிற வயசை நாயா போய் சம்பாதிங்க. கவனம் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக வைங்க. உங்கள் ஃபேமிலியை செட்டில் பண்ணோன்னு நினைங்க. செட்டில் பண்ணுறதை விட்டுறாதீங்க. நீங்களும் செட்டில் ஆகிக்கோங்க. அப்புறம் கூட அப்படியே வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இல்லையா? கண்ணை மூடிட்டு பணம் பண்ணணுன்ட்டேவா இருக்க போகிறோம்? கிடைச்ச கேப்லலாம் வாரத்தில் 1 நாள், மாதத்தில் 2 நாள் என்ஜாய் பண்ணுங்க. சரியா? வாழ்க்கையை வாழுங்க. வயசான காலத்துலேயும் நிம்மதியாக இருக்கலாம். உங்கள் குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். நம்ம சந்தோஷப்படுவோம். நம்ம ஜாலியாக இருந்தால் வேணுங்கிறது எல்லாம் போட்டோம், நல்லா சாப்பிட்டோன்னு இருந்தால் நாளைக்கு நீ உட்காரும்போது உங்கள் குழந்தைங்க அதுக்கு இல்லை இதுக்கு இல்லைன்னு கஷ்டப்படும் போது உன்னால் எப்படி சிரிக்க முடியும்?